Wow. Wow. Hey everyone, welcome to my channel. Now Metal Mask, now Metal Beyblade fan, and welcome to the third quarterfinals of Fake Beyblade Championship. So tournament bracket படி third quarterfinal யாருக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட்னிங் எல்ட்ராகோக்கும் டார்க் உல்ஃப்க்கும் தான். சப்போஸ் நீங்கள் சேனலுக்கு நியூ இந்த சீரீஸ்க்கு புதுசு அப்படின்னா மறக்காம ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாம் செக் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஸோ பே பேட்டில்ஸ்னாலே நமக்கு நிறைய விஷயம் ஞாபகம் வரும். ஆனால் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஒரு ஃபேக்டர் அப்படின்றது வந்து ரைவல்ரி. எஸ், ஒரு ஹெல்த்தி ரைவல்ரி இருக்கும். ஒரு ரெண்டு பிளேடர்ஸோட தான் இருக்கலாம், இல்லை ஒரு லைட் சைடு அது டார்க் சைடாக இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய காம்பினேஷனில் நிறைய ஹெல்த்தி ரைவல்ரிஸை வந்து நம்ம மெட்டல் சீரிஸ் ஃபுல்லாக பார்த்துருப்போம். ஆனால் இந்த ரெண்டு பேப்ளேட்ஸ் இருக்குல்ல, ஆக்சுவலாக இந்த ரெண்டு பிளேடர்ஸ் டிராகன் எம்பரர் ரயூகாவும் டோஜியும் ஒரு டார்க் சைடில் இருக்கிற ஒரு டார்க்கான ரைவல்ரிஸ்ன்னு தான் சொல்லணும். எஸ், உங்களுக்கே தெரியும் மெட்டல் ஃபியூஷனில் வந்து டோஜி ரயூகாவை யூஸ் பண்ணியிருப்பான், அப்புறம் ரயூகா டோஜியை யூஸ் பண்ணியிருப்பான். அதை மைண்டில் வச்சுட்டு அவன் கடைசி வரைக்கும் மெட்டல் ஃபியூரியில் வந்து அவனோட ரிவெஞ்ச் எடுப்பான். ஸோ மெட்டல் ஃபியூரி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆஸ் அ எல்ட்ராகோ ஃபேன், டிராகன் எம்பரர் ரயூகாவோட ஃபேனாக உங்களுக்கே அது எப்படி முடிஞ்சிச்சுன்னு தெரியும். அதை பற்றி நான் இப்போ பேச விரும்பல. ஸோ இந்த குவார்டர் ஃபைனல் பேட்டில் வந்து பேசிக்காக ஒரு டார்க் பேட்டில் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், இந்த ரெண்டு பேப்ளேட்ஸில் ஃபர்ஸ்ட் 5 வின்ஸ் எந்த பேப்ளேட் எடுக்குதோ அது செமிஃபைனல்ஸ் போயிடும். தோக்க போகிற பேப்ளேட் டோர்னமெண்ட் விட்டே வெளியே போயிடும். ஏன்னா இது வந்து ஒரு நாக் அவுட் டோர்னமெண்ட். ஸோ இதுக்கு மேலே இது பேச வேணாம், ஸ்ட்ரைட்டாக வீடியோ கூட போயிடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ், பேட்டில் அரேனா ரெடி, பேட்டில் பண்ண பேப்ளேட்ஸும் ரெடி. எஸ், லைட்னிங் எல்ட்ராகவும் டார்க் உல்ஃபும் தான் இந்த வீடியோவில் பேட்டில் பண்ண போகிறாங்க. ஸோ இது ரெண்டுமே ஃபேக் பேப்ளேட்ஸ், பிளேட் கிங் பேஸில் வாங்கினது. ஸோ பின்னாடி நீங்கள் பார்க்குற ஸ்டேடியமும் அங்கே தான் வாங்கினது. நான் ரெண்டு பேப்ளேட்ஸுமே க்ளோஸ்அப்பில் காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் லைட்னிங் எல்ட்ராகோ. நான் ப்ரீவியஸ் பேட்டிலே சொல்லியிருந்தேன், நம்ம வந்து ஃபேக் பேப்ளேட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும் ஒரிஜினலில் விட. பட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் லேயர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. ஒரு சிம்பிளாக பேட்டில் பண்ணும்போது நடந்த ஒரு இன்சிடென்ட்னால ஒரு ட்ராகனோட ஹெட்டே வந்து பொழந்துருச்சு லிட்ரலி. அது இது வந்து லைக் ஓகே, நான் லுக் வைஸ் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் பேர் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது இது ஃபுல் ஸ்பீடில் ஸ்பின் ஆகிட்டு இருக்கும்போது தெரியாமல் கை வச்சிங்கனாலோ உங்கள் கை கட்டாக சான்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. பட் ஓவராலாக வந்து லைட்னிங் எல்ட்ராகோ வந்து ப்ராப்பர் டிசைன், ப்ராப்பர் அட்டாக் டிப்பில் இருக்கிற ஒரு பே. என்னடா பயமுறுத்துறா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க, ஜஸ்ட்டு உங்களோட ஒரு இதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து டார்க் உல்ஃப். ஸோ டார்க் உல்ஃபும் பார்க்க வேறு லெவலில் இருக்குது. பட் டார்க் உல்ஃபில் என்னென்னா ஒரு ஃப்ளாட் ஷார்ப் டிப் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது ஒரு பேலன்ஸ்டு பே, பட் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த பேப்ளேட் வந்து ஃப்ளாட் அட்டாக் டைப் டிப்பில் தான் இருக்குது. பட் ஓவராலாக இதோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனால் ரொம்ப அட்டாக் டைப் மாதிரி இருக்காது, கொஞ்சம் பேலன்ஸும் இருக்கும். ஸோ அதனால் இந்த ரெண்டு பேப்ளேடையும் ஸ்ட்ரைட்டாக பேட்டில் பண்ணி யார் ஜெயிக்கிறாங்கன்னு செக் பண்ணிடலாம். ஸோ கைஸ், ரெண்டு பேப்ளேட்ஸ்லையுமே சிமிலர் டிப் இருக்கிறதுனால நான் ஒரு பேட்டில் ஸ்விட்ச் பண்ணி விடலான் இருக்கேன். லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் பேட்டில் 3, 2, 1 லெட் இட். ஊப்ஸ், பயங்கரமான இம்பேக்ட்டு, பயங்கரமான கான்டாக்ட். ஓ, டார்க் உல்ஃப் திணற மாதிரி இருக்குது. செம்ம பேலன்ஸ் மிஸ் ஆகிருக்காங்க. அப்படியே ஸ்லைடிங் டேக்கிள் போட்டுருமா இல்லை ஸ்டெடி ஆகிடுமா? அதே தான், ஸ்லைடிங் டேக்கிள் போட்டுருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் லைட்னிங் எல்ட்ராகோ. செகண்ட் ரவுண்ட் 3, 2, 1 லெட் இட். ஓ மை காட், இந்த வாட்டி டார்க் உல்ஃப் ஸ்டார்டிங்லேயே ஒரு இம்பேக்டை கொடுத்து செகண்ட் ரவுண்டை வின் பண்ணிருச்சு. ஸோ 1-1. தேர்ட் ரவுண்ட் 3, 2, 1 லெட் இட். வாவ், ஓ மை காட், கேமராலேயே தூக்கி அடிச்சிருச்சு லைட்னிங் எல்ட்ராகோ. வேற லெவல் நாக் அவுட்டு. செகண்ட் வின் லைட்னிங் எல்ட்ராகோக்கு 2-1. ஃபோர்த் ரவுண்ட் 3, 2, 1 லெட் இட். ஓ ஓ ஓ, வேற லெவலில் இருந்துச்சு இந்த பேட்டில். ஸோ 3 வின்ஸ் லைட்னிங் எல்ட்ராகோ எடுத்துருச்சு. என்னதான் ட்ரை பண்ணாலும் டார்க் உல்ஃபால் அந்த என்னடா இது டார்க் உல்ஃபால் அந்த அட்டாக்லேருந்து எஸ்கேப் ஆக முடியல. 4வது அட்டாக்ல வெளியே போயிடுச்சு. லெட்ஸ் சி. ஃபிஃப்த் ரவுண்ட் 3, 2, 1 லெட் இட். ஓ, இந்த வாட்டி கொஞ்சம் சேவ் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும் டார்க் உல்ஃப். அங்கே
கம்ப்ளீட்டாக அட்டாக் அப்சார்ப் பண்ணி அந்த வாலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உள்ளே வந்துருச்சு. ஸோ ஸ்பின் ஸ்பீடை வச்சு பார்த்தா எல்ட்ராகோ கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓ நோ, இல்லை கைஸ், ஓ மை காட், ஐயோ, ஸ்லைடிங் டேக்கிள் ஆஸ் யூஷுவல். 4-1 லைட்னிங் எல்ட்ராகோ. ஸோ கைஸ், எல்ட்ராகோக்கு இன்னும் ஒரே பாயிண்ட் தான் தேவை. பட் சீரீஸில் டோஜி ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி டார்க் உல்ஃப் ஏதாவது ரிவெஞ்ச் எடுக்குமான்னு தெரில. லெட்ஸ் see. 3-1 லெட் இட். பா, ஹை ஆர்பிஎம்ல சுத்திட்டு இருக்கு. ஓ லுக் அட் தட். பா, அல்டிமேட் நாக் அவுட். ஆக்சுவலாக அப்படியே எப்படின்னா ஒரு WWE ரிங்கில் வந்து அப்படியே பின்னாடி போய் இடிச்சுட்டு வந்து தூக்கி போடுவாங்களே, அந்த மாதிரி தூக்கி போட்டுருச்சு லிட்ரலி. பா, சான்ஸே இல்லை. டார்க் உல்ஃப் என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்குன்னு தெரில. லெட்ஸ் see. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஒரு பாயிண்ட் தான் தேவை எல்ட்ராகோக்கு. லெட்ஸ் see. 3-1 லெட் இட். Come on, Dark Wolf. Whoa, whoa, whoa. What? Oh my god, look at that. Oh, finally lightning எல்ட்ராகோ ஒரு கேவ் பண்ணி கொடுத்துருச்சு. டார்க் உல்ஃப் தூக்கி போட்டுருச்சு. பட் அந்த சீரீஸ் ஆஃப் இம்பேக்ட் வந்து வேற லெவலில் இருந்தது. அப்படியே டக் டக் டக்குன்னு அடிச்சுட்டு. பட் எனிவேஸ், கதை முடிஞ்சுது. எங்கே அந்த டார்க் உல்ஃப்? டோஜி, நீ வந்து சீரீஸில் வேணால் ரிவெஞ்ச் எடுத்துருக்கலாம், பட்டு டோர்னமெண்ட்டில் அம்பேல் தான். ஸோ டார்க் உல்ஃப் டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போகுது. எனிவேஸ், நல்ல குட் ஃபைட் கொடுத்தது ஆக்சுவலாக இந்த பேப்ளேட், வேறு லெவலில் இருந்தது. அண்ட் லைட்னிங் எல்ட்ராகோ செமிஃபைனலுக்கு அட்வான்ஸ் ஆகுது. வேறு லெவலில் இருக்க போகுது டோர்னமெண்ட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சீரீஸ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then, take care. Bye bye.